தாத்தா இப்போ தான் வந்துட்டு போனீங்க ஒரு வீடியோவில் திருப்ப வந்துட்டீங்களே, உங்களுக்கு 2வது முறை நாங்களே வணக்கம் பண்ணிடுறோம் தாத்தா. நன்றி செல்வங்களே, மிகவும் நன்றி. நான் உங்களுக்கு மறுமொழியாக நன்றி சொல்வதற்கு முன்னதாக இறைவனுக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். மறுபடியும் உங்களை பார்ப்பதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் வணக்கம். முதற்கண் வணக்கம்மா. நான் தாத்தா 2 கண்ணை வச்சுக்கின்னு ஒரு கண்ணு முதற்கண்ணு 2வது கண்ணு பிரிவினையை உருப்பாற்றுறீங்க தாத்தா. நீங்கள் இப்படியெல்லாம் பிரிவினை பண்ணாதீங்க. இல்லை செல்வங்களே, பிரிவினை என்பது எனக்கு பிடிக்காதது ஒன்று. 2 கண்களும் ஒரே பார்வையை தான் கொடுக்கிறது செல்வங்களே. முதற்கண் 2வது கண் என்று பிடிக்க மாட்டேன். ஒரு ஒரு வகையில் நான் சொல்லிவிட்டேன். சரி, நான் ஏன் இப்பொழுது திடீரென்று உடனே அந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக இதை ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு போடுகிறேன் என்றால், நான் பெரும் தலைவர், விஞ்ஞானி, இந்த நாட்டு பிரசிடெண்ட்டா பிரைம் மினிஸ்டராக எனக்கு சந்தேகமாகுது. பெரிய மனிதன், பிரசிடெண்ட்டாக தான் வச்சுக்கலாம். பெரிய மனிதன் இருந்தாக்கா பிரசிடெண்ட் பிளேஸை கொடுத்துடலாம். பிரைம் மினிஸ்டர் இருந்தாக்கா இருக்கட்டும். ஓகே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என்னுடைய வயதை கொண்ட, ஏன் இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறேன் அவரை பற்றி என்றால், என்னுடைய வயது கொண்டவர் அவர். நாங்கள் இருவரும் ஒரே வயது உடையவர்கள். 83 நினைக்கிறேன். ஓகே, அவர் சந்தித்ததாகவும் அவர் என் அருகில் என்னை தொட்டு பேசுகிற அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக ஒருவரை பார்த்து ஒரு வாய்ப்பு அனுபவம் கிடைச்சது. அதை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது 1 2 எடுத்து சொல்ல, என்ன தாத்தா நீங்கள் அப்பப்போ மதியத்தில் ஏதாவது நல்லா பாட்டு பாடுறீங்க தாத்தா, நீங்கள் நல்லா பாடுகனாக கூட போய்க்கலாம் தாத்தா. ஆமாம் சொல்கிறீங்களே, எல்லோருமே பழகினால் பாடகர்களாக ஆகலாம். சரி தாத்தா, என்ன தாத்தா, என்ன விசேஷம், பேசினா எதை பேசிருக்கிறேன்? என்னடாக்கா, நான் யாரையோ பார்த்துக்கிறேன், யாரையோ சந்திச்சுக்கிறேன், பெருமனிதர்களெல்லாம் சந்திச்சிருக்கிறேன், ஏன் பெரியவரையே சந்தித்தேன். என்ன தாத்தா, யார் தாத்தா பெரியவர்? நம் தந்தை இறைவன் பிதா, அவரையே நான் சந்தித்திருக்கிறேன். அதுக்காக இவர்கள் எல்லாமே என்ன என்று சொல்லவில்லை. நான் ஒரு சமயத்தில் நான் கடவுளை கண்டேன். அவர் என் மீது கை வைத்தார், என்னை தூக்கி உட்கார வைத்தார். தாத்தா தெளிவாக பேசுங்க, ஏதோ ஆர்வத்தில் ஏதோ சொல்லின்னு இருக்காதீங்க. ஆம் சொல்லுங்களே, உண்மையை தான் சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். நான் சொல்கிறது உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் தாத்தா கோர்ட்டுக்கு எல்லாம் எவ்வளோ போய்க்கிறீங்களா? இப்படி சொல்கிறீங்க, உண்மையை தவிர வேறு இல்லை சொல்லலை அப்படின்றீங்களே தாத்தா. ஓகே, எல்லா படத்தில் சினிமாவிலலாம் பார்த்துக்கிறேன் இல்லையா, அந்த இதில் நான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்லுகிறேன். நான் கடவுளையே கண்டேன். அவங்க மகன் இயேசு கிறிஸ்துவை, ஜீசஸும் ஒரு 4 முறை நான் பார்த்துருக்கிறேன். அவைகள் கனவிலே. பெரும் தலைவர் பிதாவை சர்வசனை நான் உண்மையிலேயே பார்த்தேன். நான் உண்மைக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்குது? சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லட்டுமா? கடவுள் பேரை அனவசியமாக சொல்லாதீங்கன்னு வேறு அவர் சொல்லிக்கிறாரு. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். நான் ஒரு முறை அதிகாலையிலே ஒரு 4 மணி அளவில் நான் அந்த இறைவனை நான் கண்டேன்.
ஓகே, அது பற்றி அடுத்த இன்னும் ஏற்கனவே பல வீடியோகளில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் பேச வந்தது அவருக்கு அடுத்த சில பெருமனிதர்களை கண்டிருக்கிறேன். அப்துல் கலாம் அவர்களை கண்டதை போல் மற்றவர்களையும் அவனை சந்தித்திருக்கிறார். அம்மா தாத்தா, யார் யாரை பார்த்துக்கிறீங்க தாத்தா? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்கும். 5 விரல்களுக்குள்ளேயே கூட அடங்கும். சொல்லுங்க தாத்தா, யார் யாரை பார்த்துக்கிறீங்கோ? என் செல்வங்களே, இந்த நாட்டு காவல்துறை, இந்த நாட்டு காவல்துறை என்ன தாத்தா? நாட்டு காவல்துறை முப்படை தலைவர், நம்ம இராணுவ இந்திய நாட்டு முப்படை தலைவர், அவர் பேர் என்ன? ஜென்ரல் கரியப்பா என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் நினைக்கிறேன் அவர் தான் முதல் நம்ம நாட்டு கவர்னர் ஜெனரலாக முப்படை தலைவர் ஜென்ரல் கரியப்பா அவர்களை பார்த்துருக்கிறேன். ஜென்ரல் கரியப்பா அவர்களை பார்த்துக்கலாம். ஆம், சொல்லுங்களே, பேருக்கு தான் அவர் கரியப்பா. உண்மையிலேயே அவர் பழுத்த பழம், ஆப்பிளை போன்றிருந்தார். மிகவும் உயரமாக இருந்தார். பேருக்கு தக்க மாதிரி இல்லை. பேர் ஜென்ரல் கரியப்பான்னு பேர். அவர் அப்பேற்பட்ட அழகாக இருந்தார். அந்த பதவிக்கு ஏற்ற பர்சனாலிட்டியிலோடு இருந்தார். அவர் என்னை தொட்டார். என் தலைமையிலே ஆசீர்வாதப்பட்டேன். என் தலைமையில கை வச்சு முகத்து மேலே வர தட்டினார். தாத்தா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி நம்புவது தாத்தா? ஜென்ரல் கரியப்பா பல அதிகாரிகளுக்கு பல பாதுகாப்புக்குள்ளே அவரை சென்று கொடுக்கக்கூடிய மனிதர் உங்களை தட்டினார், முகத்தை தட்டி கொடுத்துட்டு போனாருனாக்கா உண்மையா தாத்தா? ஆம், சொல்கிறீங்களே, உண்மை என்றதை விட உண்மையிலும் உண்மை என்றும் தான் சொல்ல முடியும். நான் போய் சொன்னால் சாமி கண்ணு குத்திரோம் என்றதோ எனக்கு தெரியும். ஓகே சார், அதனால் நான் அனாவசியமாக கண்ணை குத்திக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் உண்மையை தான் சொல்லுகிறேன். சரி தாத்தா, அப்புறம் வேறு யாரை பார்த்தீங்க தாத்தா? அப்புறம் அதே கருமை நிறத்தை கொண்ட ஒரு தேசப்பிதான்னு சொல்லலாம். நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு பெரும் மனிதர், கர்ம வீரர். ஏதோ ஞாபகம் வச்சு கர்ம வீரர்னு ஏதாவது தப்பாக அர்த்தம் இருக்க போது மன்னிச்சிங்க. நமது காமராஜரை நான் சந்தித்தேன். அவரும் என்னை பார்த்தார். என்னை பார்த்து சிரிக்கவில்லை, என்னை பார்த்து அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டு என்னை ஒதுங்க வைத்துவிட்டு திருப்பம் என் மேலே 2 கையும் போட்டுட்டு அவர் எதிரில் சென்றார். தாத்தா, காமராஜர் முதல்ல ஏழைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்ட காமராஜரா? ஆம் செல்வங்களே, தமிழ்நாட்டு முதல் மனிதராக இருந்தார். தமிழ்நாட்டு முதல் மன்னர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் காமராஜர். அவரை பற்றி நான் புட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். ஓகே, நான் அவரையும் சந்தித்தேன். பிறகு ஓகே பாருங்கள், ஞாபக மருதியாக நான்
யோசிக்க வேண்டிய நிலையை வந்துவிட்டு இன்னும் சிலரை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்காக நான் அந்த வீடியோக்கு பிறகு இப்படி வந்தேன். வேறு யார் பெரிய மனிதர்கள் எல்லாம் நான் சந்தித்திருக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆமாம் தாத்தா, நீங்கள் முதல்ல ஜென்ரல் கரியப்பான்னு சொன்னீங்களே, அவர் எப்படி பார்த்தீங்க சொல்லுங்கள் தாத்தா. நீங்கள் வேறு பார்த்தவங்களெல்லாம் இருக்கட்டும், அப்போ சொல்லுங்க. இந்த 2 பேரை எப்படி பார்த்தீங்க நீங்கள் சொல்லிவிடுங்க தாத்தா. உங்களால் எப்படி பார்க்க முடியுது முடிஞ்சது தாத்தா? என்ன சொல்லுவாங்களே சொல்லுகிறது. ஒரு முறை நான் போட்டிங் சென்ட் டாமினிக் சாவியோ பாய்ஸ் ஹோம். என்னது சென்ட் டாமினிக் சாவியோ பாய்ஸ் ஹோம்? அதெல்லாம் தாத்தா சென்ட் டாமினிக் சாவியோ அப்படின்னா என்ன தாத்தா? அவர் யார் தாத்தா? அவர் ஒரு 14 வயதை கொண்ட ஒரு சிறு பிள்ளை. அவரை பற்றிய கதை இருக்கிறது. அவர் யார் என்று சொல்வதற்கு முன்னே அவருக்காக அவர் மேலே ஒரு பாட்டு பாடினோம் நாங்கள். நான் அந்த போட்டிங்கில் இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி அந்த பாட்டு பாடினாங்க. ஒரு நல்ல இந்தி சினிமாவில் வந்த ஒரு பாட்டு. லா ல லா ல ல லா ல லா ல ல லா ல ல லா லா ல ல லா. தாத்தா அந்த பாட்டு நாங்கள் எப்போ கேட்டுக்கிறோம் தாத்தா. அந்த மெட்டில் அவருக்காக ஒரு பாட்டு பாடினோம். என்ன பாட்டு? என்ன தாத்தா திசை திருப்புறீங்கோ? இல்லை அவரை பற்றி சொன்னதுனால சும்மா அவரை பற்றி வரலாறு சொல்வதற்கு முன்னே அவருக்காக நாங்கள் ஒரு பாட்டு பாடணுமே, அதை சும்மா பாடிடலாம். உங்களுக்கு தான் தாத்தா பாடுற பாட்டு மேலே கொஞ்சம் விருப்பம் ஆச்சு. அதனால் கொஞ்சம் அப்பப்போ பேசும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். சில ஜோக்குங்களையும் சிரிப்புவதற்கு ஏதாவது சில விஷயங்களை சொன்னால் நீங்கள் கதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அதுக்காக ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். ல ல ல லா ல ல ல ல லா. சாவியோ, அவர் பேர் டொமினிக் சாவியோ அவர் பேர். அது ஷார்ட்டா சாவியோ நல்ல நேயரேவும் தூய துணையால் வாழ்ந்திடுவோம். சாவியோ நல்ல நேயரேவும் தூய துணையால் வாழ்ந்திடுவோம். போலவே யாம் வாழ்ந்திட எம்மேல் அருள் அளிப்பிரே. பாவம் செய்தல் சாவது மேலாம் என்றே கூறி வாழ்ந்திரு டொமினி. சாவியோ வாழ்கவே வாழ்கவே. சாவியோ நல்ல நேயரேவும் தூய துணையால் வாழ்ந்திடுவோம். போதும் தாத்தா. சரி, இப்போ கதைக்கு வாங்க. ஞாபகம் இதை விட்டுற போகிறீங்களா? இல்லை வரேன். அதாவது அவருடைய பெயரை கொண்ட ஒரு போர்டிங் இல்லை இருந்து கொண்டு போர்டிங் ஸ்கூலில் நான் படிச்சுருந்தேன். ஓகே, அப்படி இருக்கும்போது எங்களுடைய போர்டிங் ஸ்கூலில் ஆஸ்பாரன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டினாங்க. ஒரு பெரிய ஆஸ்பாரன்ஸ் குருக்களுக்காக படிக்கிற ஒரு பள்ளி. அதில் பெரிய பெரிய பிள்ளைகள் எல்லாம் படித்து கொண்டு இருந்தாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நாடகம், ஒரு
சில நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ற ஒரு தியேட்டர் ஆடிட்டோரியம் எல்லாம் இருந்தது. அதனால் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டினார்கள். கட்டிட்டு அது ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய மனிதரை வர வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஜெனரல் கரியப்பா திருப்பத்தூர் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர் ஜோலார்பேட் பக்கத்தில் திருப்பத்தூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அவர் வேறு எங்கேயாவது போவதற்காக இருந்தாரா இல்லை இவர்கள் அழைப்பை ஏற்று அங்கே வந்தாருங்க எனக்கு தெரியாது. நான் சிறு பிள்ளையாக இருந்தேன். அப்போது அந்த ஆடிட்டோரியமை ஓப்பன் பண்ணுறதுக்காக இவரை வர வச்சாங்க. பெரிய மேலே சாதத்தோடும் அவரை ஒரு அப்பேற்பட்ட மனிதரை எப்படி வரவேற்பார்கள் என்று நீங்களே கற்பனை பண்ணி கொள்ளுங்கள். அந்த நிலையில் அவரை வரவழைத்து அந்த ஆடிட்டோரியமுக்குள்ளே வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தார். அப்போது வெளியில் அந்த ஆடிட்டோரியமை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் உள்ளே அந்த ஹால் உள்ளே வந்து அவரை அமர வைத்து சில நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஹால் உள்ளே வந்துட்டு அப்படி டர்ன் ஆகிட்டு ஸ்டேஜ் மேலே போடுற சுச்சுவேஷன். அவர் அப்படி வந்துட்டு அந்த டர்னில் போய்ட்டு ஸ்டேஜ் மேலே ஏறும்போது அந்த அந்த கார்னரில் நாங்கள் எல்லாம் போர்டிங் பாய்ஸ் எல்லாம் நின்று கொண்டு இருந்தோம். அதில் அந்த கார்னரில் வந்து நான் நின்றேன். அவர் வந்த உடனே அந்த கார்னர்லேருந்து டர்ன் பண்ண இல்லையா, டர்ன் பண்ணும்போது என்னுடைய சப்போர்ட்டுக்கு வச்சுக்கினாரோ என்ன தெரியல. ஏன்னா அழகாக அந்த என் மேலே கையை வச்சு என்னை தட்டி கொடுத்துட்டு ஒரு மாதிரி அணைச்சி அந்த மிலிட்ரி ஸ்டைலில் என்னை அணைச்சி முத்தம் கொடுக்கல, அழைச்சிட்டு என்னை தாண்டி அவர் மேலே ஸ்டேஜ் மேலே போய் அமர்ந்தார். அப்பேற்பட்ட மனிதன் என் மேலே கை வைத்து என்னை நெருக்க பிடிச்சிட்டு அவர் மேலே போய் வைத்தார். அப்புறம் எதிரில் அவர் உக்காந்துருக்கிறது அவர் உருவத்தை நான் நல்லா பார்த்துருந்தேன். ஜெனரல் கரியப்பான்றது நான் கேள்விப்பட்டதும் இல்லை, ஆனால் பேர் மட்டும் ஜெனரல் கரியப்பான்றதை கேள்விப்பட்டேன். யாரோ பெரிய கரும்பலவை கருமை நிறம் கொண்ட கண்ணா கருமை நிற கண்ணான்ற மாதிரி இவர் அப்படி இருப்பாருன்னு பார்த்தா கருப்பாக இல்லை. அந்த ஸ்டேஜ்லேயே அவர் பாதி அளவுக்கு இருந்தார். எனக்குரிய ஒரு 9 அடி கூட இருக்கலாம், 8 அடி இருக்கலாம். அந்த அளவில் அப்பேற்பட்ட அழகாக இருந்தார், சகுப்பாக இருந்தார், வீர சூரமாக காணப்பட்டதோட உருவம். அப்பேற்பட்ட ஜெனரல் கரியப்பா நம்ம நாட்டு முப்படை தலைவரை நான் சந்தித்தேன். தாத்தா நீங்கள் சொல்லும் கேட்டால் நீங்கள் ஆசை தாத்தா நீங்கள் அவரை பார்த்ததை விட நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது தாத்தா. தாத்தா சரி தாத்தா, இன்னொரு அவரே நமது காமராஜர் அண்ணாச்சி அவரை பற்றி சொல்லுங்க தாத்தா, அவரை எப்படி பார்த்தீங்க தாத்தா. அவரை வந்து ஒரு முறை நாங்கள்லாம் போட்டிங்கில் இருக்கும்போது எவ்ரி சாட்டர்டேஸ் இல்லை எல்லாம் மத்தியானம் லஞ்சா டின்னர் ஆகுது, லஞ்செல்லாம் ஆயிட்ட பிறகு நாங்கள் ஒரு மணி 2 மணி அளவில் வாக்கிங் போவோம். நாங்கள்லாம் ஒரு 30-40 ஒரு டீமில் 30-40 பேர் இருந்தோம். அந்த 30-40 பேர் என்னம்மா? ஆமாம், பால் வரல. ஓகே, அப்படி அந்த வாக்கிங் போயிட்டு 2 மணி அளவில் நாங்கள் வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஒரு 5 o'clock ரிட்டர்ன் ஆகும்போது அந்த அந்த ஒரு மார்க்கெட் இருந்தது. அது வழியாக வந்தபோது அங்கே ஒரு
ஓகே, என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், எனக்கு ஃப்ரீயா பேச முடியல. அ அப்போ அந்த பக்கம் வந்து நாங்கள் போர்டிங்க்கு வர வழியில் அங்கே ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்திற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது நாங்கள் எல்லோரும் அப்படி வந்துட்டு அந்த காங்கிரஸ் ஹாலை இதை கடந்து தான் நான் போக வேண்டும். எல்லோரும் போய் கொண்டே இருக்கும்போது எல்லோரும் போய்விட்டார்கள். நான் பின்புறத்தில் வந்து கொண்டே இருந்தேன். அப்போது வருகிறோம் காமராஜர் அண்ணாச்சி வருகிறோம், வந்து விட்டோம் இப்படி அப்படின்னு பேசியிருக்கும் போது அங்கே கூட வந்து நான் பின்னால் பராக் பார்த்தது யார் வராங்கன்னு பார்த்தாக்கா அப்புறம் யாரோ ஒரு பெரிய ஆள், ஒரு முரட்டுத்தனமாக தெரிஞ்சார் எனக்கு. அவர் வந்து என்னை தள்ளிட்டு என் மேலே திருப்பம் என் மேலே தலைமையில கை வச்சுக்கின்னு என்னை ஒதுக்கி விட்டுட்டு அவர் போனாங்க. எல்லோரும் வழி விடுங்கன்ற எல்லாம் தள்ளி விட்டுட்டு அவரை மேடைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த சமயத்தில் அவரை நான் கண்ணார பார்த்து என் மீது அவர் கையை வைத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் மேடையில் பேச ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் அவரை சந்தித்தேன். தாத்தா, உண்மையிலேயே நீங்கள் சுற்றி வச்சுங்க தாத்தா, இப்பேற்பட்ட பெருந்தலைவர்களெல்லாம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்களே. நான் செல்வங்களே, ஓகே, அடுத்த வீடியோவில் நான் மீண்டும் பேசுகிறேன். வணக்கம்.